எவ்வளோண்ணா வளரும்? 30 நாள்மா. இது எவ்வளோ நாள் ஆகுது? இதுக்கு 28 நாள். 28 நாள் ஆச்சா? இப்போ எவ்வளோ கேட்குறாங்க? இல்லையா வரலையா? இல்லை, ஒரு உங்களுக்கு இதில் லாபம் இருக்குமா இருக்காதா? லாபம் எங்கம்மா, இது அசலே வராது. ஓட்டு அசலே வராது. நீங்கள் இது போடுறதுக்கு, இந்த ரெண்டுத்துக்கும் போடுறதுக்கு எவ்வளோண்ணா ஆச்சு? ஒரு 50,000. இப்போ இதை கொடுத்தீங்கன்னா இதுமா 2.5 லட்சம் கொடுத்தா. இந்த வருஷம் அவ்வளோ விலை போலையா? இல்லை. போட்ட காசு கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமாயிடுச்சுல்ல. ஆனால் அங்கே கடையிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டி 25 ரூபா 30 ரூபான்னு தான் விற்கிறாங்க. உங்ககிட்ட விற்கிறாங்களுக்கு தான் காசு. உங்ககிட்ட வாங்குறவங்க ரொம்ப கம்மியாக ஒன்றும் இல்லை அப்படில இருக்கு உங்களுக்கு தான். இப்போலாம் ரொம்ப விவசாயிலாம் ரொம்ப தான் கஷ்டப்படுறாங்க. இடத்துக்கு வேணால் வேல்யூ இருக்கே தவிர விவசாயம் பண்ணி அது ஒருத்தவங்க வயிற்றுக்கு போகுது, நல்லதாக சாப்பிட்ணுன்னு யாருமே யோசிக்கிறது இல்லை. சூப்பராக இருக்குண்ணா. உங்கள் உழைப்பு தான் எல்லாம், உங்கள் கை தான், உங்கள் கையோட திறமை இங்கே பேசுது. வீடியோ பார்க்குற நீங்களாம் கூட பாருங்கள், அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டிருக்காங்க. ஆனால் வந்து விலையே போகலையாம். 50,000 ரூபாய்க்கிட்ட செலவு பண்ணியிருக்காராம். இன்றைக்கி வந்து 2 ரூபாய்க்கு கேட்குறாங்களாம். ஆனால் நம்மளாம் எவ்வளோ வாங்குகிறோம்? 20 ரூபாய்க்கு வாங்குகிறோம் ஒரு கட்டு. என்றைக்குமே விலை குறையிறதே இல்லை கொத்தமல்லிலாம். இந்த அண்ணாவோட தோட்டம் தான் இது. அங்கே தெரிஞ்சு பாருங்க, அதான் அவங்க வீடு. அப்புறம் இது வந்து கரெக்ட் டைமில் எடுக்கலைன்னா வீணாக போய்டும்லண்ணா. இதுதான் கரெக்டான பதம். இந்த டைமில் எடுத்துடணும். ஃபுல்லாக எடுக்கணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துருவாங்க, இல்லை ஃபுல்லாக ஒரே சைஸுக்குன்ற மாதிரி இல்லாமல் எல்லாமே எடுத்துருவாங்க. ஃபுல்லாக பிடிங்கிடுவாங்க. நாட்டு கொத்தமல்லியாண்ணா? இப்போ இல்லைம்மா, இது ஹைப்ரிட். ஹைப்ரிடு. அதில் கிணறு இருக்குங்களா அங்கே? போன வாரம் நாங்கள் வந்தபோது இந்த அண்ணா பாலக்கீரை போட்டிருந்தாங்க அவங்க நிலத்தில். அதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. கொத்தமல்லிக்கு விலை போகலைன்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுருக்காங்க. இன்னும் ஆள் வரலையா. டெய்லி ஃபோன் பண்ணுறாங்களா, 4-5 பேர் வரேன்னு சொல்கிறாங்களா, அப்புறம் வர்றதில்லை. பாலக்கீரை வந்து அதுவும் ரேட்டு கம்மியாக தான் எடுக்கிறாங்களா. 2 ரூபாய்க்கு தான் எடுக்கிறாங்களா இங்கே. ஆனால் நம்ம எவ்வளோ ரூபாய்க்கு வாங்குகிறோம் பாருங்க. 1 ரூபாய்க்கு எடுக்கலாம். 1 ரூபாய்க்கா? போட்ட காசு கூட வராது பிள்ளைங்கள. அதுக்கு இது யாரும் வரலம்மா. யாரும் வரல. இதில் இப்போ என்னென்ன போடணுமா, இல்லை யாராவது வந்து அவங்க விவசாயம் பண்ணுவாங்களா? நீங்களே பண்ணுவீங்களா, இல்லை நீங்களே பண்ணிடுவீங்க? இப்போ என்ன போட போகிறீங்க அதில்? பூசணிக்காவா? சரி சரி. ரோஸா? இதுவும் அவருக்கு தானே அந்த பக்கம்? சரி சரி. ரோஜா புல்லானா எவ்வளோ எடுப்பாங்க? அதெல்லாம் ஓரளவுக்கு ஓகேவா? பரவாயில்ல. ஆனால் கொத்தமல்லி பாலக்கீரை இந்த மாதிரி முள்ளங்கி எல்லாம் போடும்போது விலை கம்மி ரொம்ப. இன்னைக்கு இதுதான் நிலமை. ஒசூரில் இருக்காங்க இந்த அண்ணா, பாக்லூர் ரோட்டில். இங்கே தான் விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க அவங்க இடத்துல. ஆனால் விலை எதுவும் போகலை போல இருக்குது. ஒசூரில் யாராவது இருந்து, இல்லை வேறு சைட்லேருந்து யாருக்காவது வேணும் கொத்தமல்லி பல்காக வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த அண்ணாவை நம்ம காண்டாக்ட் பண்ணலாம். ஏன்னா நேரடியாக நம்ம வாங்கும்போது விலை ரொம்ப நம்மளுக்கே கம்மியாக கிடைக்கும் போல இருக்குது. இன்றைக்கி விவசாயிகள் ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, விவசாயிகள் நிலமை அப்படி இருக்குது. நடுவில் நம்ம வாங்குறவங்களுடைய நிலமை அதுக்கு மேலே இருக்குது. எல்லாம் விலை அதிகமாக விற்றா என்ன பண்ணுவாங்க? நடுத்தர மக்கள் கூட வாங்க முடியாதுல்ல. அவங்களுக்கும் ஒரு விவசாயம் பண்ணி அவங்க தானே நமக்கு சாப்பாடு போடுறாங்க. அவங்களுக்கும் ஒரு நல்ல இது கிடைக்கணும்ல.
இதுதான் அவங்க கொத்தமல்லி தோட்டம். நீங்களும் பாருங்கள் இன்றைக்கி என்ன நிலமைன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி சண்டேஸில் நம்ம எடுக்கிற வீடியோவில் இதுதான் முதல் வீடியோ. சரிண்ணா. சம்பங்கியா? சம்பங்கி கீரையா? சப்பாத்தி கீரை. அதான் சோம்பு கீரைன்னு சொல்லுவாங்களே. போட்டிருக்கீங்களா? இப்போ தான் கீழே போட்டிருக்கிறதெல்லாமா? கீழே போய் பார்க்கலாம். இந்த தோட்டத்துக்கு பக்கத்தில் சப்பாத்தி கீரை போட்டிருக்காராம். சப்பாத்தி கீரைனா சோம்பு கீரைன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர்லலாம். உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. இந்த வீடியோ பார்க்குறவங்கெல்லாம் நீங்கள் என்ன சொல்லுவீங்க அந்த கீரை? இல்லை உங்கள் ஊரில் கிடைக்குமா? கிடைக்காதா? இப்போதான் முளைச்சிருக்கு பாருங்க. இப்போதான் போட்டிருக்காங்க. இந்த தோட்டம் ஃபுல்லாக அதான். இன்னும் ஒரு 10-15 நாளில் கீரையோட அடுத்த வாரம் இந்த கீரையோட அப்டேட் என்னன்னு அடுத்த வாரம் வீடியோவில் போடுறேன். இந்த மேலேருந்து பார்த்த கொத்தமல்லி தோட்டம் தான். இப்போ இந்த சைஸில் இந்த கொத்தமல்லி எடுத்து வியாபாரம் பண்ணால் நமக்கும் நல்லா கிடைக்கும். இதுக்கப்புறம் இது வளர்ந்துச்சுன்னா வந்து விதை வந்துடுமா. அதுக்கப்புறம் அது அவ்வளோ யூஸ் இல்லைன்னு சொன்னார். தமிழில் அதான சொல்லுவாங்க. சோம்பு வாசனை அடிக்கும், அந்த கீரை தான் சொல்லுவாங்க. வடை போண்டாக்கு பஜ்ஜிக்கெல்லாம் போடுற கீரையா இது? இந்த கையிலே காட்டுங்க அப்படியே. இந்த கீரை தான் கொத்தமல்லி மாதிரி இருக்கும், அது மேலே இலை. உங்கள் ஊர்லலாம் இது கிடைக்குமான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். தோரம்பருப்பு போட்டா சரி. நெக்ஸ்ட் வீக்கில் இந்த சப்பாத்தி கீரை எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் வீக்கில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சண்டேயில். இந்த வாரம் இந்த வீடியோ பார்த்துட்டு சொல்லுங்கள்.